ஹலோ கைஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுபிக்ஷனோட ஆனுவல் டே ப்ளஸ் கிராஜுவேஷன் டே. ஸோ முன்னாடியே அவங்க தாத்தா கூட்டிகிட்டு போய் அவனை இதில் ஹாலில் விட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அவர் ஸ்கிட் அண்ட் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ அது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுபிக்ஷனோட ப்ரோக்ராம் ஒரு 5th or 6th இதில் தான் இருக்குது. ஸோ வாங்க போய் சுபிக்ஷனோட ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ தான் பிரேக் விட்டுருக்காங்க. பசங்களுக்கு, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. ப்ரோக்ராம் சூப்பராக போயிட்டுருக்கு. நடுவில் நாங்கள் வந்து இங்கே சுபிக்ஷனை பார்த்துட்டு அவர் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தார். ப்ரோக்ராம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் குட்ஸ் டு த டீச்சர்ஸ் அண்ட் ஹோல் ஆர்கனைசிங் டீம். சூப்பராக இருந்தது. நடுவில் பேரண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டாங்க. நம்ம கையில் வேறு மைக்கு கொடுத்துட்டாங்க. சரி ஏதோ ஒன்று பேசுவோன்னு பேசிட்டு நெக்ஸ்ட்டு சுபியோட டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
Change the sound. பசங்க எல்லாரும் சூப்பராக ஆடி முடிச்சிட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, எனக்குலாம் ஒரே எக்ஸைட்மெண்ட். சுபிக்ஷனும் சூப்பராக ஆடிட்டார். லாஸ்ட்டாக அவர் ஒரு ஃப்ளிப் அடிக்க சொன்னாங்க போல இருக்குது. அங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருந்தனால அவர் குட்டியாக ஒரு ஃப்ளிப் அடிச்சுட்டு விட்டார். ப்ராக்டிஸ்லலாம் நல்லா பண்ணமான்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது, எங்கே விழுந்துட போகிறான்னு. பட் பரவாயில்ல, அவனே மேனேஜ் பண்ணி அடிச்சிட்டான். டான்ஸும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோ செஷன்லாம் நடந்தது. அவார்ட்ஸு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கிராஜுவேஷன் செரிமனி. பசங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த கிராஜுவேஷன் ட்ரெஸ்லேயே ஒரு டான்ஸு. பிகாஸ் இந்த இயர் ஃபைனலில் இந்த ஸ்கூலில் இருக்குது. அதனால் சுபிக்ஷனும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃபோட்டோ எடுத்தார். இந்த பையன் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமா. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளோட ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்து ஒரே சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துட்டு போச்சு. ஜாலியாக தான் இருந்தது. அவங்களாம் ஆடுறப்போ நானும் பின்னாடி இருந்துட்டு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பசங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதே மாதிரி சுபிக்ஷனோட ஸ்கூல் பற்றி சொல்லி ஆகணும். சூப்பரான ஸ்கூலு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்கூலை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டு, எஜுகேஷன்லேயும் சரி, மாரல் சப்போர்ட்டும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டாக குழந்தைங்கள சேஃபாக பார்த்துப்பாங்க. அவர் சார் ஸ்பெஷலாக அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பார் ஸ்கூலில். அவனான்னு இல்லை, எல்லா பசங்களையுமே நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஸோ 100% இந்த யூரோ கிட்ஸ் ஸ்கூலில் நான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். நம்பி பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. டீச்சர்ஸும் ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ எடுத்துட்றேன். அதை எடிட் பண்ணி போட தான் டைம் ஆகுது. பாப்பாவை பார்த்துக்கிட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீடியோ போடுறேன். அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோ போட்டு உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.